முடி இல்லாத தலையில கூட முடிய வளர வைக்கும் அப்படிங்கிற நீர்புருமையை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நெறைய பேர் இத பத்தி கேட்டுட்டே இருந்தீங்க. அத பத்தி ஒரு அனுபவம் இல்லாம சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் நான் சொல்லல. நான் ரெகுலரா வந்து நீர்பிருமி ஆயில்ல போட்டு காய்ச்சிட்டு தான் இருக்கேன். அத வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ரிசல்ட் தெரியல. ஏன்னா எனக்கு முடி இருக்கனால என்னால கண்டுபிடிக்க முடியல. அதே மாரி என் பாப்பாவுக்கும் முடி இருக்கு. அவளுக்கு சின்ன வயசுல எல்லாத்துக்கும் நல்லா வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால அவளுக்கும் ரிசல்ட் என்னால கண்டுபிடிக்க முடியல. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவருக்கு ஒரு 3 மாசமா அந்த நீர் பிரமியில காய்ச்சின எண்ணெய தான் நான் குடுத்துட்டுருக்கேன். அப்பப்ப நான் குழந்தைகளுக்கு எண்ணெய் வச்சு விடும்போது, அவருக்கும் தலையில எண்ணெய் வச்சு விடுவேன். இன்னைக்கு அதே மாரி எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முடி வந்து அடர்த்தியா வளர்ந்துருந்துச்சு. தலையில முடி இருக்கு. ஆனா கேப்பா இருக்கும் அவருக்கு. ரொம்ப அடர்த்தியா இருக்காது. இந்த டைம் பார்த்தா நல்லா அடர்த்தியா இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் அவரும் கண்ணாடியில பார்த்துட்டு, "அட ஆமா, நானும் இத உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். இப்ப வர வர முடி வந்து கொஞ்சம் அடர்த்தியா வளருது" அப்படின்னு சொன்னாரு. அத எப்படித்தாங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, ஹேர் பேக் மாதிரியும் போடலாம். நீங்க ஆயில்ல காய்ச்சியும் யூஸ் பண்ணலாம். செம்ம ரிசல்ட்டா இருக்குங்க.